ஈரான் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? நிஜமாகவே ஈரான் தோத்துருச்சா இல்லை ஜெயிச்சிருச்சா? ஈரானில் மருந்து பற்றாக்குறை உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுது அப்படின்னு வெளியாகி இருக்கக்கூடிய தகவலில் உண்மை இருக்கா? உலகத்தில் எல்லாரையும் வம்பளுக்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய வேலை. அது இட்டாலி கிட்ட நடக்காது அப்படிங்கிற மாதிரி இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நிச்சயமாக ஐரோப்பாவினுடைய தலையீடு இல்லாமல் முழுமை பெறாது அப்படின்னு பிரான்சினுடைய அதிபர் இப்போ பேசியிருக்காரு. ஜெலன்ஸ்கி கடந்த ஒரு வார காலமாக விளையாடிக்கிட்டு இருக்காரு ரஷ்யாவில். என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒட்டுமொத்த உலக நிகழ்வுகளும் இரண்டு போரை மையப்படுத்தியே நகர்கிறது. ஒன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர், இன்னொன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடந்து முடிந்த போர். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. போர் நிறுத்தம் அமல்ல இருந்தாலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுடைய விளையாட்டு அப்படிங்கிறது போர் மூலியமா நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் லெபனானை சேர்ந்த 16 பேரை கொலை செஞ்சிருக்காங்க இஸ்ரேல். தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டைங்கிறது கடுமையான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஜூன் 19 அன்று ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னமும் ஜெனீவாவில் மீட்டிங் நடக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியும் தெரியல. ஜெலன்ஸ்கி பெலாரஸினுடைய ஜனாதிபதியை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காரு. அதுவும் பெலாரஸினுடைய அலெக்சாண்டர் ரஷ்யாவினுடைய மிக நெருங்கிய நண்பர். உக்ரைனுடைய எல்லைகளில் இருந்து இராணுவ உபகரணங்களை திரும்ப பெற அலெக்சாண்டருக்கு ஒரு வார காலம் அவகாசம் தருகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது உக்ரைனிய மக்களை நோக்கி பீரங்கி தாக்குதலை நடத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா பெலாரஸ் மீது உக்ரைன் நிச்சயமாக போர் தொடுக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியையும் அடிச்சிருக்காரு. இது எல்லாமே G7 மீட்டிங்ல ஜெலன்ஸ்கிக்கு சாதகமாக சில அம்சங்கள் நடந்திருக்கு. அதன் காரணமாக தான் ஜெலன்ஸ்கி பெலாரஸையே வம்புக்கு இழுத்திருக்காரு. இமானுவேல் மேக்ரான் பிரான்சினுடைய அதிபர் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர்ல ஐரோப்பாவினுடைய தலையீடு இல்லாம அந்த போர் முடிக்க முடியாது. ஏன்னா இதுல ஐரோப்பாவினுடைய நலன்களும் அடங்கி இருக்கு. நம்ம வழங்கக்கூடிய உதவி ஐரோப்பியர்களை காக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போரில் உக்ரைன் ஜெயிச்சா மட்டும்தான் ஐரோப்பியர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த போர் தொடரணும் அப்படிங்கிறது தான் பிரான்சினுடைய நிலைப்பாடா இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குறதை நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் பேரவை இப்போ அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் கோரிக்கை வச்சிருக்கு. அதுல அமெரிக்காவும் அடங்கும். ஆனா இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த போறது இல்லை. பட் இது வெற்று அறிவிப்பா அப்படின்னு கேட்டா ஆமா, அதுதான் உண்மை. ஐக்கிய நாடுகள் சபை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு குப்பை தொட்டிகள் போடக்கூடிய ஒரு காகிதம் மாதிரி தான். இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் என்னோட பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவரை பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டான்னு தான் நான் நினச்சேன். இருந்தாலும் பார்க்க பாவமாக இருந்தது, அதனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு உலகளாவிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பதிலுக்கு மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இட்டாலியோ நானோ ஒருபோதும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அடிபணிய போவது கிடையாது. இது அவருடைய கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. G7 மீட்டிங்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், நாட்டோவில் இட்டாலி வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறது நாங்கள் உணர்றோம். அதே நேரத்தில் நாட்டோவுக்கு அமெரிக்கா செலவு செய்த தொகை என்ன? நாட்டோவினுடைய வளர்ச்சிக்காக அமெரிக்கா செய்தது என்ன? நாட்டோவை கலட்டிவிட முயற்சித்தவரே இந்த ட்ரம்ப் தான். அப்படிப்பட்டவர் G7 மீட்டிங் பற்றியோ இல்லை நாட்டோவை
நேட்டோவை பற்றியோ நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இத்தாலி பற்றியோ எங்களுடைய சுய உரிமைகள் பற்றியோ பேசுவதற்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நான் யார் கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற விஷயத்திலையும் மெலோனி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய பொய்களில் இதுவும் ஒன்று. ஈரானில் விசித்திரமான பிரச்சனைகள் சிலது நடந்துக்கிட்டு இருக்கு. கொள்கை நிலையற்ற தன்மையின் காரணமாக நாணய மதிப்பு சிக்கல்கள் அங்கே அதிக அளவில் இருக்கு அப்படின்னு பேசுபொருளாக மாறி இருக்கு. மருந்து பற்றாக்குறை உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால நோயாளிகள் சட்டவிரோதமாக மருந்துகளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மருந்துகளை நோயாளிகள் வாங்குறதுனால போலியான மருந்துகள் சந்தையில் ஏகப்பட்டது விற்பனையாயிட்டு இருக்கு. இந்த விநியோக சங்கிலியை கட் பண்ணலை அப்படின்னா நாளடைவில் ஈரானில் இறப்புகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் அப்படின்னு அஞ்சப்படுது. ஸோ அதிகாரப்பூர்வ மருந்து சந்தை வலுவிழந்து வருவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் இப்போ வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. தான் பதவியேற்கும் வரை ஈரான் 47 ஆண்டுகளாக கொலை செய்து மட்டுமே தப்பித்து வந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கடினமான வார்த்தைகளோடு பதிவு செஞ்சிருக்காரு. பின்னர் எல்லாம் மாறிவிட்டது என்று எழுதிய ட்ரம்ப் போரில் ஈரான் ராணுவ ரீதியாக முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பகிர்ந்திருக்கிறார். முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஈரானுக்கு பில்லியன் கணக்கான பணத்தை வழங்கியதாகவும் உலகின் பயங்கரவாதத்தின் முதன்மை ஆதரவாளர் என்றும் ஒபாமா அவர்களை ட்ரம்ப் வசைபாடி இருக்கிறார். ஈரானிய தலைவர்களுக்கு ஒபாமா மற்றும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் மீது துளியும் மரியாதை கிடையாது. பைடனை ஒரு பலவீனமான மற்றும் திறமையற்ற தலைவர் அப்படின்னும் ஈரான் குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்கா மீண்டு வந்து விட்டது அப்படின்னு ட்ரம்ப் இப்போ தனது ட்ரூ சோஷியல் பக்கத்தில் எழுதியிருக்காரு. அப்படின்னா இவர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஈரானுக்கு $300 பில்லியன் அப்படிங்கிறது அமெரிக்காவின் சார்பாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் இவருடைய வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரான் வரையறுத்திருக்கக்கூடிய கடல் வழித்தளத்தை கப்பல்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நாங்க வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோட்டுக்குள்ள தான் கப்பல்கள் பயணப்படணும். மாறாக வேறு சில வழித்தடங்களை நீங்கள் பயன்படுத்தினால் கப்பல்கள் கன்னிவெடியில் நிச்சயம் சிக்கலாம், கடல்சார் விபத்துகளில் ஈடுபடலாம், இல்லையெனில் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரானுடைய அரசு ஊடகங்கள் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது முடிய போறதில்ல, தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.